ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ரட்சகராகிய கிறிஸ்து இந்த காலை வேளையில் இந்த பிரசங்கத்தின் மூலமா நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்க, தேவன் செய்வது எதுவோ அந்த காரியம் என்றைக்கும் நிலைநிற்கும் என்றால் தேவ சித்தத்தின்படி, திட்டத்தின்படி, ஆலோசனையின்படி நடக்கிற எல்லா காரியமும் நிலைத்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். பாருங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நிறைவேறாமே போயிடுது. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல தேவ திட்டமும் இல்லை, தேவ சித்தமும் இல்லை. அதனால சில காரியங்கள் நடைபெறாம போயிடுது. ஆனா தேவ திட்டம் எந்த இடத்துல இருக்கிறதோ, தேவ சித்தம் எந்த இடத்துல இருக்கிறதோ, தேவ ஆலோசனை எந்த இடத்துல இருக்கோ அந்த காரியம் என்றென்றைக்கும் நிலைக்கும். ஏன்னா தேவனாகிய கிறிஸ்து அதை ஏற்படுத்தும் போது வாக்கு கொடுத்து, வார்த்தை கொடுத்து நடத்துகிறவர். அவர் உண்மை உள்ளவர். அவர் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிறார் என்று எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் உண்மை உள்ளவராய் இருந்து கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுவார். அப்போ தேவ சித்தம் இருந்தால் அங்கு வாக்கு தத்தம் உண்டு. கர்த்தர் வார்த்தை கொடுத்து நான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன் என்று வாக்கு கொடுப்பார். அந்த வாக்கை அவர் நிறைவேற்றவும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை குறித்து வேதாகமத்தில் நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பாருங்க, சங்கீதம் 105ஆம் சங்கீதம் 17, 18, 19ஆம் வசனத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் ஒரு புருஷனை அனுப்புகிறார். எங்கேன்னா எகிப்துக்கு அனுப்புகிறார். தன் இஸ்ரவேல் ஜனங்கள் மடிந்து போகக்கூடாது, பஞ்ச காலம் வருகிறது, மடிந்து போகக்கூடாது என்று ஒரு புருஷனை அனுப்புகிறார்கள். அங்கே அவன் தேவ திட்டத்திற்கு ஏற்றாற் போல தன்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல அமைந்தது. பார்த்தீங்கன்னா அவனுடைய சூழ்நிலைக்கு விரோதமா ஒரு காரியம் நடக்குது. அவனை போய் சங்கிலினால கட்டி சிறைச்சாலையில் போட்டு வைக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் வசனம் சொல்லுகிறது, அவன் கால்களில் விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணனை இரும்பினாலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் தரிசனம் நிறைவேறும் அளவு அவனுடைய வசனம் அந்த இடத்துல அங்க போய் என்ன செய்து தெரியுமா? அவன் கால்களில் இருக்கிற விலங்குகளை எல்லாம் அவன் கழட்டி போடும்படியாக கர்த்தர் ஒரு விடுதலை உண்டு பண்ணி அவனை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து ராஜ மகிமை அவன் காணும்படியாக கர்த்தர் செய்தார். ஆமேன். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்திருந்தா, கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை கொடுத்திருந்தா, யார் உங்களை ஒடுக்கினாலும், யார் என்ன பிரச்சனை பண்ணாலும் தரிசனமும் சித்தமும் திட்டமும் தானாய் நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவர் என்றென்றைக்கும் நிலைநிற்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை தேவன் அந்த திட்டத்தை வைக்கல, அந்த திட்டத்தை வைக்கல, தேவன் அந்த சித்தத்துல இல்லை அப்படின்னா நாம என்ன முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் நிறைவேறாது. பாபேல் கோபுரத்தை குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அவர்கள் முயற்சி பண்ணி பல காரியங்களை செய்து அவர்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்று வந்தபோது அது தேவ திட்டம் அல்ல. அது அவர்களுக்காக ஒரு கோபுரத்தை கட்டுவோம், நான் என்னுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக இந்த கோபுரத்தை கட்டுகிறேன் என்று சொல்லி அவர்கள் அதை கட்டும்போது கர்த்தர் அந்த இடத்துல இல்லை, அதை கட்டி முடிக்கவும் முடியல. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கு மத்தியில கர்த்தர் இறங்கி வந்தார், எல்லாவற்றையும் தாறுமாறாய் மாற்றி போட்டார். அப்போ தேவ திட்டம் இருந்தா எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் தடைகள் எல்லாம் உடைத்து ஆண்டவர் அதை சாட்சியாய் நிமிரச் செய்து ஆண்டவர் அவர் சித்தத்தை நிறைவேற்றி வழி நடத்துவார். அது என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாய் என்றென்றைக்கும் நிலைநிற்கும். அதை மாற்ற ஒருவரால் முடியாது. ஆனா அதுவே தேவ திட்டம் இல்லைன்னா நாம எவ்வளோ பெரிய பிளான் போட்டாலும், எவ்வளோ பெரிய விஷயம் செய்தாலும், நமக்கு என்று நாம் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்தாலும் அதை தகர்த்து விட கர்த்தர் ஒருவராலே முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆகையால தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் தலைமுறை தலைமுறையாக நமக்கு நிற்கும். அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அதை நிலைநிற்க பண்ணுவார். தேவன் அவர் எது செய்தாலும் சகலத்தையும் நேர்த்தியாய் அந்தந்த காலத்துல சரியாய் செய்கிறவர், நன்மையாய் செய்கிறவர். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாக்கும்படியாய் அவர் செய்கிறார். அவர் இடத்திலிருந்து வருகிறது எதுவோ அது ஆசீர்வாதம் உள்ளது. ஆமென். அல்லேலூயா. ஆகையால யோசேப்பை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வைத்தார், அது அப்படியே நிறைவேற்றினார். தடைகளை உடைத்த தேவன் இன்றைக்கும் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் உண்டு. அதுல எத்தனை தடை வந்தாலும், எத்தனை முறை அதுல ஒன்றுமில்லாமல் விழுந்து போனாலும் கர்த்தர் அதில் மறுபடியும் உங்களை விடுதலையாக்கி கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை காண செய்வார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்துல கர்த்தாவே, அப்பா, திட்டங்கள் எல்லாம் உம்முடையது ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே, நீர் செய்வது எதுவோ அந்த எந்த காரியமானாலும் சரி ஆண்டவரே, அது எல்லாவற்றையும் நன்மையாய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. விசேஷமா வேதத்துல நாங்கள் காண்பது போல நீர் செய்வது நிலைத்திருக்கும் என்ற வார்த்தையை இந்த வேளையில காலை வேளையில
கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய சித்தமானீரோ திட்டமானீரோ அதை நிறைவேற்றும், அதை செய்தருளும். சபைக்காகட்டும், சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காகட்டும், அடியனுக்காகவும் ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை கேட்கிற ஆத்துமாக்களுக்கு நீர் என்ன செய்ய நினைத்திரோ தடைபடாமல் ஆண்டவரே அதை செய்து முடிக்கும்படியாய் தயவா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த இடத்துல மாம்சம் வெளியே வராதபடி ஆண்டவரே மாம்ச திட்டத்தில் நாங்கள் போராடாதபடிக்கு எல்லா மாம்ச கிரியைகளெல்லாம் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். ராஜா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நீ செய்வது எதுவோ அது ஒன்றே போதுமானது. அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். எங்கள் சபையாரும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே அதை நோக்கியே ஆண்டவரே காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் செய்வது நிலைத்திருக்கும் என்று விசுவாசித்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். வியாதியோடு பலவீனத்தோடு யாரெல்லாம் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் கட்டளையிடும். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நினைவு நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். God bless you.